நன்றி நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த சங்கமம் டிவி சங்கமம் டிவிக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஏன்டா நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. நாங்க போகும்பொழுது நாங்க சந்தோஷமா தான் போனோம். ஆனா இடையில நாங்க வர டேட் இருக்கும் பொழுது எங்களால வர முடியாமல் இருந்தது. எல்லாருக்கும் அது தெரிஞ்சதா இருந்தது. ஆனா அதை விட கணவனுக்கு இந்த மருந்து முக்கியமா இந்த இன்சுலின் போட வேணும். இன்சுலின் கொண்டு போன இன்சுலின் எனக்கு முடிஞ்சது. ஆனா நான் கேக்குதா? கேக்குது, கேக்குது. அப்ப அந்த இன்சுலின் முடிஞ்ச பிறகு நான் என்ன செய்யறது எனக்கும் தெரியல. அது முக்கியமான மருந்து இல்லாட்டி சுகர் கூடினா கஷ்டமா இருந்தது. ஆனா நான் சொல்லி எனக்கு இந்த மருந்து முக்கியம், அதுக்காக செபிங்க கொண்டு சொல்லி எனக்கு சபைக்காக என்னுடைய தேவைக்காக நீங்க எல்லாரும் செபித்தீங்க. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அது மட்டுமில்ல திடீரென்று 3 தரமாக எங்களுக்கு டைம் வரும். நாளைக்கு போகலாமண்டா மத்திய அப்படி டைம் தருவாங்க. ஆனா எங்களுக்கு டைம் காணாது. சாவச்சேரியில இருந்து நாங்கள் கொழும்புக்கு போறதுக்கு டைம் காணாம இருக்கும். ஆனாலும் அப்படியே 3 தரம் எங்களுக்கு தடை வந்தது. அந்த தடைய மீறி அதன் பிறகு நாங்க வரும் பொழுது முதல் நாள் இரவு சொல்லினோம், அடுத்த நாள் நீங்க வெளிக்கிட வேணும். அடுத்த நாள் 10:30க்கு உங்களுக்கு தீமர் இருக்குது. 10:30க்கு நீங்க போக வேணும்னு சொல்லி. அப்ப நாங்க ஓகே அதை ஆயத்தப்படுத்தி கொண்டு நாங்க வெளிக்கிட்டு கொள்ளும் 6 மணி போல நாங்க பின்னேரம் 6 மணிக்கு நாங்க இருக்கும் பொழுது திடீரென ஒரு ஊழியக்காரர் எங்களுடைய வீட்டை வந்தார். நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அந்த ஊழியக்காரன் வந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபித்தார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி அந்த வாக்கு தத்தத்தை நாங்க பிடித்து கொண்டு ஆண்டவருக்கு நிச்சயமா எங்களுக்கு முன்பாக அதனுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி நாங்க ஜெபித்து மனதில நான் அந்த வாக்கு தத்தத்தை ஏற்றுக்கொண்டு அந்த எங்களுடைய பிரயாணத்தை நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல நாங்கள் டோஹாவுக்கு நாங்க எனக்கு தெரிய டோஹாவில் இந்த பிளைட்டால நாங்க வர வேணும் என்று அந்த இடத்துல வந்த பொழுது 15 நிமிஷம் நாங்க லேண்ட் பண்ண வேண்டியதா இருந்தது. 15 நிமிஷமும் அதுக்கிடையில திடீரென்று பார்த்தா 58 நிமிஷம் திடீரென்று போட்டு கிடந்தது. இதே நீங்க 58 நிமிஷம் போடுதுன்னு சொல்லி போட்டு நாங்க திரும்பி பார்க்க புகை மண்டலமா ஒரு சைட் பக்கம் அப்படியே புகை மண்டலம் எழும்பி கொண்டிருக்குது. கருப்பு புகையெல்லாம் வருது. ஆனா பிளேன் வந்து சுத்தி கொண்டிருந்து அந்த இடத்துல இருந்து செபிச்சு கொண்டிருந்தேன். எனக்காக அதே நேரத்தில கலாவும் ஜெனட்டும் ஜெபித்து கொண்டிருந்தார்கள் என்றது அது பிற்பாடு தான் எனக்கு தெரிஞ்சது. நாங்க அந்த இடத்துல நாங்க இருந்த நேரத்துல கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நேரத்துல 2 பேரும் எங்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்திருக்கணும். அதுக்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துறேன். இருவருக்காகவும் நான் நன்றி செலுத்துறேன். அதே நேரத்துல தேவன் அவர்களை தட்டி எழுப்பி எங்களுக்கு அப்படி இயலாது. ஆனாலும் கர்த்தருடைய கிருபையால நாங்கள் அதுல இருந்து ஒஸ்லோக்கு வந்து ஒஸ்லோல இருந்து நாங்க ட்ரெயின்ல அதுல இருந்து எங்களுக்கு பிளைட் இஞ்சால இல்லாம இருந்தது. ஆனாலும் ட்ரெயின்ல 8 மணித்தியாலும் நாங்க வந்து தேவனுடைய தேவன் எங்களை அழைத்து வந்து சுகபத்திரமாக எங்களை நான் இந்த நாட்டுக்கு எங்களை அழைத்து வந்த கிருபைக்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துவேன். எனக்காக எங்கள் குடும்பத்துக்காக செபித்த ஒவ்வொருவருக்கும் நாம் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். ஏண்டா தேவன் எங்களுக்கு உங்களை ஜெபத்தை கேட்டு எங்களை சுகபத்திரமாக இந்த இடத்துல அழைத்து வந்ததற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென்.